nth டெரிவேட்டிவ்ஸ்ன்ற டாபிக்லேருந்து ஃபார்முலாஸ்க்கான எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் நம்ம லாஸ்ட்டில் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்துட்டு என்னென்னா இதுவும் ஒரு ஃபார்முலா தான், பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம காலேஜ் படிக்கும் போதே நமக்கு தலையை சுற்றும் இந்த ஃபார்முலா பார்த்தா. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு மட்டும் சொல்லித்தரேன். மெத்தட்ஸ் வேண்டாம், இந்த சம்முக்கு மட்டும், இந்த ரெண்டு ஃபார்முலாஸ்க்கு மட்டும். e⁴ax sin bx + cக்கும் e⁴ax cos bx + cக்கு மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் வேண்டாம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, yn = r⁴n. புதுசாக ஒரு வேரியபிள் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். r⁴n, rனா ஒன்றும் இல்லை, √a² + b² நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபார்முலாவில் வரும், பட் இங்கே r⁴nன்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. r⁴n e⁴ax கொஸ்டின்லேயே இருக்குது, சைனும் இருக்குது. bx + c + n தீட்டான்னு போடணும். ஓகேவா? அங்கே எப்படி π/2ன்னு போட்டோமோ இங்கே வந்துட்டு n தீட்டான்னு மட்டும் போடுவோம். தீட்டாக்கான வேல்யூ என்ன அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் b/a. அந்த வேல்யூஸை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஆரோட வேல்யூ என்னது? a² + b². இதுக்கு ஏன் 2 போடுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் இருக்கா, அதை எடுக்கிறதுக்காக நம்ம 1/2ன்னு போடுறோம். இப்போ ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும்? r = a² + b² the whole power 1/2 தானே நம்ம √2ன்னு எழுதுகிறோம். இப்போ r⁴n இருக்குது, அப்போ n/2ன்னு எழுதலாமா? இப்போ yn என்னது? ஆரோட வேல்யூ a² + b², n/2 e⁴ax கொஸ்டின்லே இருக்குது, சைனு bx + cயும் கொஸ்டின்லே இருக்குது. n தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? n tan இன்வர்ஸ் ஆஃப் b/a. புரியுதுங்களா? இப்போ காஸ்னா த சேம் தான், a² + b², a² + b². எக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் போடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. a² + b² the whole power nth டேர்ம்ன்றதுனால n/2. கொஸ்டினில் e⁴ax இருக்குது, cos bx + c + tan இன்வர்ஸ் ஆஃப் b/a. புரியுதுங்களா? n × tan இன்வர்ஸ் ஆஃப் b/a, சாரி, n × tan இன்வர்ஸ் ஆஃப் b/a. புரியுதுங்களா? nth டேர்ம்னா என்ன வரும்? எக்ஸ் இருக்கிற டேர்ம் 2, a² + b², nth டெரிவேட்டிவ்ன்றதுனால n/2. கொஸ்டினில் இருக்கிற e⁴ax cos bx + c + nth டேர்ம்ன்றதுனால n tan இன்வர்ஸ் ஆஃப் b/a. புரியுதுங்களா? இதுவும் எக்ஸ் இருக்கிற 2 டேர்ம் தான் வருது. இப்போது ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ e⁴axனா இதோட nth டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்? a⁴n e⁴ax. அடுத்து 1/ax + b உடைய nth டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்? -1 the whole power n, n factorial a⁴n divided by ax + b the whole power n + 1 இருக்கும். இதுவே ஸ்கொயருக்குனா இது கூட ஒரு 1 மட்டும் ஆட் ஆகும். +1 factorial a⁴n, இங்கே +1க்கு பதிலாக +2 இருக்கும். ஓகேவா? log ax + bக்கு இங்கே எப்படி ப்ளஸ் இருக்கோ இந்த டேர்முக்கு மைனஸ் இருக்கும். -1 the whole power n - 1, n - 1 factorial a⁴n ax + b the whole power n. sin ax + bக்கு கண்டிப்பாக nth டேர்ம் அப்படின்னாலே என்ன வரும்? a⁴n கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாமே எப்படி தான் எடுத்துக்கிறோம்? axன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனால கண்டிப்பாக nth டேர்முக்கு என்ன வரும்? an அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவில் கண்டிப்பாக வரும். a⁴n, சைனா sin ax + b n/2, காஸ்னா cos ax + b n/2. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா வச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2-3 சம்ஸ் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா?